Welcome back, Namba and Nambis. Welcome to our Flick Time channel. பாபு பார்த்தீங்கன்னா ராயன் ஒரு படத்தோட ரிவ்யூ தான் பார்த்துருக்கோம். ராயன் இந்த படம் தனுஷ் 50வது படம். பொதுவாக 50வது படம்னாவே எல்லாரும் பயங்கரமாக பண்ணணும்னு நினைப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஜெய்சேதுபதி மகாராஜா படம் பண்ண மாதிரி அந்த படம் சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இந்த படம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. ஸ்டோரி லைன் வந்து ஆல்ரெடி பார்த்த லைன் மாதிரி தான் இருந்தது. எந்த இடத்துலையும் வந்து புதுசாக இருக்க மாதிரி எதுவும் தெரியல. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து 4 சைட்ஸாக வந்து பண்ணியிருக்காரு. அதாவது ஆக்டிங், லிரிக்ஸ் அண்ட் சிங்கர், அதுக்கப்புறம் டேரக்ட். இந்த 4 தடவை பக்காவாக பண்ணியிருக்காரு. எந்த சைடும் வந்து பெருசாக இது பண்ணுற மாதிரி தெரியல. டேரக்ஷன் பயங்கரமாக இருக்கு. கதைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நல்லாவே பண்ணியிருக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி பண்ணாருன்னு தெரியல. இந்த படம் முழுக்க சர்டிஃபிகேட்டான படம். நிறைய ரத்தம் திரிக்கிற காட்சிகள்லாம் இருக்குது. அதனால் இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். அது இல்லாமல் தனுஷ் ஃபேன்ஸ்லாம் இந்த படம் வந்து ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா அந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஆக்ஷனாக தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கதை வந்து அவ்வளோவா வந்து ரிவீல் ஆகும். எங்கள் தான் ஸ்டோரி வந்து ஒரு ராயன் படத்தோட ஒன்லைன் நான் கேட்டீங்க. நானும் தம்பிங்க ஒரு தங்கச்சி எப்படியாவது கதை சேர்க்கணும்னு நினைக்கிறேன். பெரிய அண்ணன் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், எவனை வேணா அடிக்கலாம் சொல்லிட்டு ரெண்டாவது அண்ணன். காலேஜ் போனோமா, நல்லா படிக்கணும், அங்கே எங்கேயாவது வம்பு இருந்து ஏதாவது வந்ததுன்னா அடிச்சு துவைக்கணும் இருக்கிறது சின்ன அண்ணன். இதுக்கப்புறமா தான் வராங்க நம்ம தங்கச்சி. பெரிய அண்ணன் தான் தனுஷ். 2வது அண்ணன் வந்து சிந்து கிஷா. 3வது அண்ணன் தான் காளிதாஸ். அதுக்கப்புறமா தான் தங்கச்சி கேரக்டரில் விஜயன். எல்லாருமே சேர்ந்ததும் இந்த ராயன். சிந்து கிஷான் தெரியாம ஒரு தப்பு பண்ணியிருப்பாரு. இந்த தப்புனால உங்க ஃபேமிலியே வந்து அஃபெக்ட் ஆகணும். கடைசியில் அண்ணனா இருக்க தனுஷ் இவங்கெல்லாம் எப்படி காப்பாற்றுறாரு, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதா இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே போவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேஸ்ட் ஃபிலிம் இந்த படம். இந்த படத்தோட ஷாப்பில் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து காட்டுவாங்க. அந்த கேரக்டரோட பிரீஃப் எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி டவுனுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க 2 பேரும். அப்பா அம்மா போனவங்க திரும்பி வந்துருக்க மாட்டாங்க. கடைசி வரையும் அவங்க எங்கே போனாங்க ஒன்ஸ் ஒரு பிரீஃபாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தா, இல்லை அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க, இல்லை இது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அது கொடுக்கல. அதுதான் ட்ராபேக் அந்த மாதிரி இருந்தது. மற்றபடி கதைன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்தது. இந்த படம் ஃபேமிலியாக போய் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் பார்க்கலாம். ஆனால் என்ன இங்கே நிறைய சண்டை காட்சிகள் நிறைய இருக்கிற வேலை, நிறைய ரத்தம் பிரிக்கிற சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒன் இஷ்யூ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் படத்தோட ஹிட் டைம் ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3.5 கொடுக்கலாம். இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இல்லை ஓடிடியில் வந்து நம்ம பார்க்குறேன்னு நினச்சாலும் பாருங்கள். ஆக மொத்தத்தில் இந்த படத்தை பாருங்கள். வருவான், இறங்கி செய்வான்.